அனைவருக்கும் வணக்கம். ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரும் காட்சி போல இருக்கிறது இந்த யதார்த்தமான புகைப்படம். ஒருவேளை திரைப்படமாக இருந்தால் நீண்ட நாளுக்கு பிறகு வயது முதிர்ந்த தன் தந்தையை இந்த நிலைமையில் பார்க்கும் மகள் கதறி அழுகும் காட்சிகளாக இருக்கலாம். அல்லது ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த மகள் தந்தையை பார்க்கும் பொழுது வரும் அழுகையாக இருக்கலாம். இப்படி வேறு ஏதாவது காட்சிகள் கூட உங்களுக்கு தோன்றலாம். இது ஏதோ திரைப்பட காட்சிகளாக இருந்தால். ஆனால் உண்மையான சம்பவம் நடந்ததோ வேறு. பனையேறும் தொழிலாளியான இந்த பெரியவருக்கு 98 வயதாம். அவர் மனைவிக்கு 90 வயதாம். இந்த வயதை கேட்கும் போது அப்பா பரிபூர்ண வயசு, இந்த வயசுல நம்ம இருப்போமா? அப்படித்தான் நம்ம எல்லோருக்கும் தோன்றும். 3 மகன்கள் 3 மகள்கள், வாரிசுக்கு பஞ்சம் இல்லாமல் பெற்றிருக்கிறார் மகராசன். இதுதான் நினைக்க தோன்றும். தன் கடமைகளை தன் பிள்ளைகளுக்கு செய்து முடித்திருக்கிறார். கல்வி முதல் திருமணம் வரை 75 வயதுக்கு மேலாகவும் பனைமரம் ஏறி இருக்கிறார். அதில் வரும் வருமானத்தை வைத்துத்தான் மகன்களையும் மகள்களையும் கட்டி கொடுத்து பிறகு தனியாக ஒரு வீட்டில் தன் மனைவிக்காக அந்த பணத்தை இவரும் வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் வயது ஏற அவரால் வேலை செய்ய முடியாமல் போனது. 6 பிள்ளைகளை பெற்றும் பராமரிக்க ஆள் இல்லை. தனியாகவே ஒரு வீட்டில் வசித்திருக்கிறார்கள். 6 பிள்ளைகளும் வாரம் ஒரு முறை 3 வேளை சோறு கொடுப்பது போல டைம் டேபிள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் சோறும் கொடுத்திருக்கிறார்கள் தவறாமல். வயது முதிர்ந்த பெற்றோருக்கு சோறு போடுவதே ஒரு பெரிய கடமை என்று அவர்கள் நினைத்தார்களோ என்று தெரியவில்லை. 90 வயது மனைவி படுத்த படுக்கையாய் கிடக்க அந்த முதியவருக்கு கண் பார்வை மங்கிவிட்ட நிலையில் இந்த சூழ்நிலையிலும் எந்த மகன்களும் மகள்களும் ஆண் பெண் என இருவரும் சரி சமமாக வீட்டுக்கு அழைத்து போக கூடாது என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள் போல. ஈக்குவாலிட்டியை கடைபிடித்திருக்கிறார்கள். எப்படியும் 70 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார்கள். இப்படி ஒரு சாவு அந்த மூதாட்டிக்கு வர வேண்டும் என்று இருந்திருக்கிறது போல. 6 மாத காலமாக மனைவி படுத்த படுக்கையாக இருக்கும்போது படுக்கை புண் ஏற்பட்டு வலியால் இரவு முழுவதும் துடித்து நாள் தவறாமல் இரவில் அழுவதை இந்த பெரியவரால் தன் மனைவி துன்பப்படுவதை பார்க்க முடியாமல் கருணை கொலை செய்து முடித்துவிட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறார். செய்தி கேட்டு வந்த மகளின் கண்ணீர் தந்தையின் காலடியில். எந்த கண்ணீரை கொண்டு இனி அந்த பெரியவரின் காயத்தை ஆற்றிட முடியும்? இனி அந்த 6 பிள்ளைகளும் மன நிறைவோடு பரிபூரண நிம்மதியோடு வாழட்டும். நன்றி.